இந்த தேர்தலால அல்லது இந்த உள்ளூராட்சி சபைகள்ல இவர்கள் வெற்றி பெற்று பெரிதாக இதையும் கிளிக்க போறதில்லை. உண்மையில இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது இந்த உள்ளூர், அதாவது நகர சபைகள் கிராமிய மட்டங்கள்ல இருக்கிற இந்த சிறிய சிறிய வீதிகளை புனரமைப்பது, இந்த குப்பை குளங்களை அள்ளுவது போன்ற வேலைகள் தான் இதால செய்ய முடியும். இது ஏதோ பெரிய தொழில்துறையை உருவாக்குகின்ற வேலை திட்டங்களை செய்வது போல பேசக்கூடாது. ஆனாலும் அதாவது உள்ளூர் வாசிகளுடைய சேமநலங்களை பாதுகாக்கின்ற அடிப்படையிலே அது தொழிற்படும். ஆகவே இந்த மாநகர சபைகள், நகர சபைகள் எவ்வாறு தொழிற்படும், பிரதேச சபைகள், இந்த மூன்றும் எவ்வாறு தொழிற்படும் என்பதை பார்த்துதான் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் தமிழ் மக்களுடைய இந்த தேர்தலில் தமிழ் மக்களுடைய உள்ளூர் அரசியல் கட்சிகள் இதுல வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆகவே இது ஒரு அடித்தளமாக கொண்டு நாங்கள் இப்போது ஒரு கோஷம் இவர்கள் முன்வைக்கிறார்கள், நாடு அனுராவோடு இருக்கட்டும், ஊர் எங்களோடு இருக்கட்டும் என்று. ஊர் இது எவ்வளவு அபத்தமான முட்டாள்தனமான கோஷம். அதாவது அனுராவோடு நாடு இருக்கட்டும் என்று சொன்னீர்களா இருந்தால் ஊரு நாட்டுக்குள்ளானப்பா இருக்குது. நீங்கள் என்ன புதுசா இந்த வேலி போட்டு வச்சுக்கிறது மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுல ஒரு கவர்ச்சிகரம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணுமென்றா வாய்ச்சொல்லில் வீரடு தானே. நீங்கள் வாய்ச்சொல்லில சொல்லுங்க ஊர் எங்களோட இருக்கட்டும் என்று. முதல் நீங்கள் ஊர் எங்களோட மாத்திரம் இல்லை, எங்களோட மண்டங்களோடு இருக்கணும் என்று சொல்லுங்க. அதுதான் சரியானது. ஆகவே நீங்கள் இந்த கோஷத்தை முன்வைக்கின்ற போது அதுக்கு ஒரு தத்துவார்த்த விளக்கம் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த முட்டாள்தனமாக வாய்க்கு வக்கனையாக வசனம் வந்தோடனே அது சரி என்று நீங்கள் நினைக்க கூடாது. அது மிக தவறானது. இரண்டாவது, எல்லா கட்சிகளும் இங்கே போட்டி தவிர்ப்பை தவிர்த்து ஒரு அலைன்ஸாக நிற்க வேண்டும் என்று கடந்த ஊடரப்பு நிகழ்விலே அரசியல் ஆசான் மு. திருநாவுக்கரசு அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்து மிகச் சரியானது. அதை ஒட்டித்தான் என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால், தமிழ் மண்ணிலிருந்து ஏவிபியை துரத்தி அடிப்போம், தமிழ் மண்ணிலிருந்து எம்பிபியை தோற்கடிப்போம், தமிழ் மக்களை ஒன்றுபடுங்கள், தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒன்று குவித்து தமிழ் தேசியத்தை பாதுகாப்போம். இந்த கோஷத்தின் கீழே தான் நாங்கள் இங்கே தொழிற்பட வேண்டும். இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்ல பெரும்பாலானவர்கள் தங்களை ஆதரித்து விட்டால், தங்களோட கட்சி வென்று விட்டால், ஏதோ இந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் பாலாரும் தேனாரும் ஓடி விடுவது போல பேசுவது, இது மிக அபத்தமானது. இதை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் தமிழ் தேசிய கட்டுமானங்களை கட்டுவதற்குமான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க